learn a very important lesson next. அடுத்தது ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். Genesis 48. ஆதியாகமம் 48 17 and 18. 17-18 வசனங்கள். So every now and then I'll keep reminding you all these words have numbers behind. எல்லா வார்த்தைகளுக்கு பின் எண் இருக்கிறது என்று நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். How many children did Joseph have? யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? 2. 2. First one was Manasseh. முதலாவது மனாசே. Now see what Jacob is doing. He is blessing them. யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். தகப்பன் தன் வலது கையை எப்பிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். So in this case, grandfather is crossing his hands. இங்கு யாக்கோபு, இந்த பிள்ளைகளுடைய தாத்தாவாகிய யாக்கோபு கைகளை குறுக்கே வைக்கிறார். Joseph is not very happy. He says, Manasseh only is my firstborn. யோசேப்புக்கு அதில் பிரியமில்லை. மனாசே தான் மூத்தவன் என்று அங்கு கூறுகிறார். Joseph, you don't know what you are doing. I am led by the Spirit of God. I am blessing Ephraim. நீ என்ன செய்கிறாய் என்று உனக்கு தெரியாது யோசேப்பு. பரிசுத்த ஆவியினால் நான் ஊந்தப்படுகிறேன். ஆகவேதான் நான் மனாசேயை அல்ல, எபிராயிமை ஆசீர்வதிக்கிறேன். So there is something in that word, first born. ஆகவே சேஷ்ட புத்திரன் என்ற வார்த்தையில் ஏதோ இருக்கிறது. First born. சேஷ்ட புத்திரன். It's not Manasseh. அது மனாசே கிடையாது. It is Ephraim. அது எப்பிராயிம். The Bible is saying. அதுதான் வேதம் கூறுகிறது. Now turn to Jeremiah 31 verse 9. With weeping they shall come, and with consolations I will lead them back. I will make them walk by brooks of water in a straight path in which they shall not stumble, for I am a father to Israel, and Ephraim is my. So you're learning something about what it is to be firstborn. எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்பிராயிம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். So nowhere in the Bible, one thing I can say, I have found any contradiction. Ephraim is my firstborn means Ephraim தான் கடைசி வரைக்கும். எங்கும் வேதாகமத்தில் வித்தியாசமாக கூறப்படவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்பிராயிம் சேஷ்ட புத்திரன் என்றால் அவன் எப்பொழுதும் சேஷ்ட புத்திரன் தான். What is more important than secret rapture now? இப்பொழுது இக்காலகட்டத்தில் ரகசிய வருகையை தவிர வேறு எது முக்கியமாக இருக்கிறது? It is waiting for the return of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்பதுதான். Why should I be too bothered about the increment I get now? இப்பொழுது நான் மற்ற காரியங்களை குறித்து முக்கியத்துவம் கொடுப்பது பிரயோஜனம் இல்லையே. The return of Jesus Christ and I being the firstborn is more important to be raptured. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். நான் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறபடியால் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது மிகவும் அவசியமாகும். So let us learn little more about this firstborn. இந்த சேஷ்ட புத்திரத்தை குறித்து நான் இன்னும் அதிகமாக படிக்கலாம். Let's go to Hosea 13 verses 12 to 14 now. ஓசியா 13வது அதிகாரம் 12 14வது வசனத்துக்கு நாம் செல்லலாம். The iniquity of Ephraim is bound up, his sin is kept in store. The pangs of childbirth come for him, but he is an unwise son. For now he does not present himself at the mouth of the womb. Shall I ransom them from the power of Sheol? Shall I redeem them from death? O death, where are your plagues? O Sheol, where is your destruction? Compassion is hid from my eyes. God is saying,
I first want to save the Ephraimites. ஓசியா 13வது அதிகாரம் 12 14வது வசனம் வரை. எப்பிராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும். அவன் விவேகமில்லாத பிள்ளை, பேறு காலம் மட்டும் அவன் நிற்கவில்லை. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். Revelation chapter 1 verse 5. I want to explain what is firstborn. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம். அங்கு சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து தேவன் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. So let me read verse 5 from Revelation chapter 1. And from Jesus Christ the faithful witness, the firstborn of the dead. So every time we mention firstborn, we are saying is the firstborn of the dead. Dead, he rose again, he went to the Father. The first fruit. முதற் பிறந்தவர் என்று நாம் கூறும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மரித்தோரிலிருந்து அவர்தான் முதலாவதாக எழுந்து பிதாவினிடத்தில் சென்றிருக்கிறார். Even if the Ephraimites die, you know what I'm going to do? I'm going to take them up. எப்பிராயிம் மக்கள் அவர்கள் இறந்தாலும் மரித்தாலும் 12-14 நான் மீண்டுமாக அவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று தேவன் அங்கு ஓசியா 13வது அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். So Jesus Christ, அதனால்தான் we celebrate the feast of the first fruits, which is the world is calling as Easter. அதனால்தான் நாம் அந்த முதற் பலனின் பண்டிகை, இந்த உலக மக்கள் அதை ஈஸ்டர் என்று கூறுகிறார்கள், அதை நாம் முதற் பலனின் பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். So can we see that photograph of all the 7 feasts? அந்த 7 பண்டிகைகளை which we have already discussed many times. இதை अनेक முறை நாம் பார்த்திருக்கிறோம். We all know that the first lamb is the feast of the Passover. You passed over from life to death because of the death of Jesus Christ on the cross. அந்த மெனோராவில் முதலாவது விளக்கு வந்து பஸ்கா பண்டிகையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி அந்த மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நாமும் மரித்து உயிர்த்தெழுகிறோம். The second feast is the feast of the unleavened bread. இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. Now what is leaven in the Bible? புளிப்பு என்பது என்னத்தை குறிக்கிறது? Sin. பாவத்தை குறிக்கிறது. Now Jesus Christ, the sinless one, is kept in one tomb, separated from the world. பாவமில்லாத மாசற்ற அந்த இயேசு கிறிஸ்து தனியாக ஒரு கல்லறையில் வைக்கப்படுகிறார். And God is saying, celebrate that feast for 7 days. அந்த பண்டிகையை 7 நாட்கள் கொண்டாட வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். So one day is equal to 1000 years. So 7 days is equal to, God is saying, for 7,000 years I have kept myself holy without sin. 7 நாள் அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். ஒரு நாள் 1000 வருடத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. ஆகவே 7 நாட்கள் 7000 வருடத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. ஆகவே தேவன் இங்கு என்ன கூறுகிறார் என்றால், 7000 வருடங்களுக்கு நான் என்னை பரிசுத்தமாக வைத்திருக்கிறேன். So this is the holy God that we are reading about in the Bible. இந்த பரிசுத்த தேவனை குறித்து தான் இந்த வேதாகமத்தில் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். So then that moment when God realizes that you are like him, you will be taken up. நீங்கள் எப்பொழுது அந்த குமாரனுக்கு ஒப்பாக நீங்கள் மாறுகிறீர்களோ அந்த கண நொடியில் தேவன் உங்களை எடுத்துக்கொள்வார். In a twinkling of an eye you will be taken up. பொழுதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். Because you are walking in the spirit. நீங்கள் ஆவியில் நடந்து கொண்டிருக்கிறபடியால். You are living in the spirit. நீங்கள் ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால். You are singing in the spirit. நீங்கள் ஆவியில் பாடிக்கொண்டிருக்கிறபடியால். There is fruit of the spirit. உங்களில் ஆவிக்குரிய கனி வெளிப்படுகிறது. You are also like God now.
நீங்கள் தேவனை போல் மாறிவிடுகிறீர்கள், you will be taken up. அப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். That's what the Bible is saying in 1 அதுதான் Corinthians வேதாகமம் கூறுகிறது. chapter 15 verses 51 to 54. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து 54வது வசனத்தில் இதைத்தான் கூறுகிறார். So first fruit is Jesus Christ, முதற் first பலன் born of the dead. முதற் பலன் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார், ஏனெனில் அவர்தான் முதலில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர். Okay, let's read Revelation chapter 7 verse 1 now. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். Now why is this happening? இது எதற்காக நிகழ்கிறது? Why is it they have to hold all the wind? ஏன் அந்த காற்று Internet will not work. 4 திசைகளிலும் பிடிக்கப்பட்டிருக்கிறது? If the internet works, who are the people in that 1,44,000? The Antichrist will find out la. ஏன் அந்த மாதிரி காத்தை எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா, காத்து இல்லாட்டி இன்டர்நெட் வேலை செய்யாது. இன்டர்நெட் வேலை செஞ்சா அந்த 1,44,000 யூதர்கள் எங்க மறைஞ்சிருக்கிறாங்கன்ட்டு அந்த கிறிஸ்து கண்டுபிடிச்சிருவானே. So let's read from verse number 4. 4வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, நபத்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ஜெபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. Now who is missing in this list? இந்த பட்டியலில் யார் அங்கு காணப்படவில்லை? Dan, I have already preached you why they are not there. தான் இங்கு ஏன் இல்லை என்று ஏற்கனவே உங்களிடத்தில் நான் Now why Ephraim is not there, first born? எப்பிராயிம், அந்த சேஷ்ட புத்திரனான எப்பிராயிம் அங்கு இல்லை. He is gone, first born of the day, he is gone. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். Manasseh is here. Did you notice that? So the Jews will have to face the Antichrist, whereas the Ephraimites would have gone to meet Jesus Christ. யூதர்கள் அந்தி கிறிஸ்துவை சந்திக்க நேரிடும், ஆனால் சேஷ்ட புத்திரனாகிய எப்பிராயிமோ எடுத்துக்கொள்ளப்படுவான். It talks about 1,44,000 in Revelation 14. People who will be in Mount Zion from this group, they need a qualification. Not everybody is going to make into that group that goes behind Jesus Christ wherever he goes. And another 1,44,000, Jesus Christ is hiding them, the Jews, in the wilderness. So internet கட்றா. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் 1,44,000 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியே சென்ற மக்கள். பரலோகத்தில் சீயோனில் அவர்கள் தங்க வைப்பவர்கள். அங்கு செல்வதற்கு ஒரு சில காரியங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இங்கு 7வது அதிகாரத்தில் 1,44,000 பேர் என்று கூறும் பொழுது அது யூதர்களை குறிக்கிறது. One small group of people who believe among the Jews in Jesus Christ, and all the Gentiles who are waiting for Jesus Christ will be like the Ephraimites who will be raptured. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சில யூத கூட்டமும் அந்நியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் அவர்கள்தான் எப்பிராயிம் மக்களாக அங்கு தேவன் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். They are taken up in the secret rapture. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Now the people in Thessalonica தெசலோனிக்கே சபையில் உள்ளவர்கள் are asking Paul a question.
பவுலிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். You said Jesus Christ is coming back. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். Lot of these men have now died waiting for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்து அநேக மக்கள் மரித்து விட்டார்களே. Now what use it is for them? அவர்களுக்கு இது என்ன பிரயோஜனம்? Now you read 1 Thessalonians 4:13 to 18. இப்போ 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். Those who are dead will be first raised up. மரித்தோர் தான் முதலில் எழும்புவார்கள். Only after that those like Elijah who are living will get caught up. அதற்கு பிறகுதான் உயிரோடு இருக்கிற நாம் எலியாவை போல நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.